அனைவருக்கும் வணக்கம். தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது அருள்மிகு திருமறைக்காடார் திருக்கோயில், வேதாரண்யம், திருமறைக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம், 614-810. மூலவர் திருமறைக்காடார் வேதாரண்யேஸ்வரர். தாயார் வேதநாயகி, யாழை பழித்த மென்மொழி அம்மை. தல விருட்சங்கள் வன்னிமரம், புன்னை மரம். தீர்த்தம் வேத தீர்த்தம், மணிகர்ணிகை தீர்த்தம். பாடல் பெற்ற தலம் தேவாரம் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். வழிபட்டோர் அகத்தியர், வசிஷ்டர், கௌதமர், விஸ்வாமித்திரர், நாரதர், மாந்தாதா, முசுகுந்த சக்கரவர்த்தி, ஸ்ரீராமர். வேதாரண்யம் என்கிற சமஸ்கிருத பெயரின் தமிழாக்கம் திருமறைக்காடு. இத்தலம் சப்தவிடங்கு தலங்களில் ஒன்றாக உள்ளது. இத்தலத்தின் தியாகராஜர் புவனிவிடங்கர் என்றும், அவரது நடனம் ஹம்சபாத நடனம் என்றும், இங்குள்ள நடராஜ சபை தேவசபை என்றும் அறியப்படுகிறது. கோயில் திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிய எலி மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் அருளிய திருத்தலம் இது. வேதாரண்யம் விளக்கழகு என்று இக்கோயிலுக்கு பெருமை உண்டு. கலியுகம் தொடங்கும் தருவாயில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவருக்கு உகந்ததல்ல என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாயம் செல்லுமாறு கூறி இத்தலத்தின் கதவினை அடைத்துவிட்டு சென்றன. இவ்வாறு நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்து வைத்தனர். மாசிமகப் பெருவிழாவின் போது இந்த ஐதீக விழா நடக்கிறது. சிவபெருமானின் திருமணம் கைலாயத்தில் நடந்தபோது அனைத்து தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களும் அங்கு கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதனால் நிலை குலைந்த தேவர்கள் உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டினர். சிவபெருமான் அகத்திய முனிவரிடம் தாங்கள் தென்திசைக்கு சென்று உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அகத்தியர் சிவபெருமானை வணங்கி, தங்கள் திருமணக் கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடையாதா என்று மனவேதனையுடன் கேட்டார். அதற்கு சிவபெருமான், தென்திசையில் தாங்கள் எந்த இடத்திலிருந்து உலகை சமநிலைப்படுத்துகிறீர்களோ அங்கு நான் தங்களுக்கு திருமணக் கோலத்தில் காட்சி தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அகத்திய முனிவர் தென்திசை நோக்கி வந்து வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி வன்னி மரத்தடியில் தவம் மேற்கொண்டார். அப்போது உலகம் சமநிலை அடைந்தது. இதனால் மனம் மகிழ்ந்த அகத்தியர் இறைவனின் திருமண தரிசனம் கிடைக்க இந்த ஊருக்கு அருகில் உள்ள வேதாரண்யத்தில் உள்ள இறைவனை வேண்டினார். அகத்தியர் வேண்டுதலை ஏற்று வேதாரண்யத்தில் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சியளித்தார். கருவறையில் சிவலிங்கத்தின் பின்புறம் சிவபார்வதி கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சப்தமி திதியில் அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. இத்தல அம்பாளாக வேதநாயகி உள்ளார். இக்கோயில் 64 சக்தி பீடங்களில் சுந்தரி பீடமாக உள்ளது. இந்த கோயிலில் உள்ள வேதநாயகி அம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் இடையே அம்மனின் குரல் இனிமையானதா, சரஸ்வதி வீணையின் நாதம் இனிமையானதா என்ற போட்டி நிலவியது. இதில் வீணையின் நாதத்தை விட அம்மனின் குரல் இனிமையாக இருந்தது. இதனால் சரஸ்வதி இங்கு தவக்கோலத்தில் வீணை இல்லாமல் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ராமபிரான் இலங்கையில் ராவணனை வதம் செய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. ராமர் வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்தபோது மேற்கு முகமாக அமைந்துள்ள விநாயகரை வணங்கினார். அப்போது விநாயகர் தனது வலது காலை தூக்கி ராமரை பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை உதைத்து நீக்கியதாக தலபுராணம் கூறுகிறது. 63 நாயன்மார்களோடு தொகையடியார்கள் 10 பேர் ஆக மொத்தம் 73 பேருக்கும் இங்கு சிலைகள் உள்ளன. வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூரமும் மாசிமக விழாவும் பெருவிழாவாக கொண்டாடப்படும். மேலும் கோயிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை, மகாலய அமாவாசை, புண்ணிய காலங்கள் மற்றும் கிரகண காலங்களில் கல்யாண சுந்தர சுவாமி எழுந்தருளி வேதநதி என்ற கடலில் தீர்த்தம் கொடுப்பது சிறப்பாகும். இந்த புண்ணிய காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பின்னர் வேதாரண்யம் சன்னதி கடல் என்ற வேதநதியில் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். பல்வேறு தோஷங்களுக்கும் இங்கு பக்தர்கள் நிவர்த்தி பரிவாரங்கள் செய்து வழிபடுகிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள வன்னி மரத்தில் தொட்டில் கட்டியும், திருமண வரம் வேண்டுவோர் சுவாமிக்கு கல்யாண மாலை அணிவித்தும் வழிபடுகிறார்கள். இங்கு வழிபடுவோருக்கு நாகதோஷம் நீங்கும். இக்கோயிலுக்குள்
உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்குச் சமமாக கூறப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் தங்கள் பாவங்களை பக்தர்கள் போக்கிக் கொள்வதாக ஐதீகம். பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களும் நீங்கும். பல ஆண்டுகள் யோகம், தானம், தவம் செய்த பலன்களை அடையலாம். இங்கு அனைத்து கோள்களும் நேர் வரிசையில் நின்று இறைவனின் திருமண கோலத்தை தரிசிப்பது போல் அமைந்துள்ளதால் இந்த கோவிலுக்கு தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் வளமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். துர்க்கையம்மன் இங்கு தெற்கு நோக்கி நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது சிறப்பு. கல்வெட்டுக்கள் 98 சோழர்கால கல்வெட்டுக்கள், 2 விஜயநகர பேரரசு கால கல்வெட்டுக்கள், 1 மராட்டியர் கால கல்வெட்டு. வேதாரண்யத்திற்கு நாகை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. நன்றி, வணக்கம்.